இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம். ஸோ ஏஸ் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வசூல் ரீதியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது முக்கியமா எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எந்தெந்த படம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு, முக்கியமா மாமன் நல்லா போய்கிட்டு இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி, டிடி நெக்ஸ்ட் லெவல். இதை தாண்டி இந்த ஏஸ் திரைப்படம் டே ஒன் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கா, இதை தாண்டி வசூல் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படம், என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் மாமன் தொடர்ந்து நல்ல வசூல், நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் வந்திருக்கு. தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி, தொடரும், ரைடு 2 எல்லா படத்தோட கலெக்ஷனையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் இது இல்லாம டாப் 5 இந்தியாஸ் கிராசர் 2025 2025ஆம் ஆண்டு இந்தியாவில மட்டும் கலெக்ஷன் பண்ணதுல எது வந்து டாப் 5ல இருக்கு, ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்க்ளூட் ஆகாது, இந்தியாவில மட்டும் கலெக்ஷன் ஆனதுல எது டாப் 5ல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், இந்த ஃப்ரேமை தான் வச்சிருந்தேன். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஒரு சீட்டுல வந்து ஒரு கடப்பாறை குத்தி இருக்க மாதிரி என்ன படம்னு ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணது தான் சிங்கம் 2 தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ராஜா, சிவராம் பிரபு, ஸ்மார்ட் பாஷா, சதீஷ் வினோத், ஜேபி ஜனா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இருந்தாலும் நீங்க தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்களே. பார்ப்போம் யார் யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு. இந்த ஃப்ரேமை பாருங்க, கண்டுபிடிங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தோட 8வது நாள் வசூல். ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட் பிளட் லைன்ஸ் இந்தியாவில் வந்து 2,51,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 121.2 மில்லியன் US டாலர்ஸ், 1035 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. இந்தியாவில் மட்டும் 37,85,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு 8 நாள்ல. இந்தியாலையுமே நல்ல கலெக்ஷன், உலகம் முழுக்கவே நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 6வது நாள் இந்தியாவில் 4,53,00,000. இந்தியாவில் டோட்டலா இந்த படம் இதுவரையும் 6 நாள்ல 64,86,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்ல ஒரு மாற்றம் என்னன்னா, 400 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். அதாவது ரொம்ப பெரிய பட்ஜெட், ஹாலிவுட்ல ரொம்ப மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல இது ஒரு முக்கியமான படமா இருக்கு. 400 மில்லியன் US டாலர் பட்ஜெட், 3,400 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. ரைடு 2 இந்த படத்தோட டேட் 22. இந்தியாவில் வந்து 1,85,00,000, உலகம் முழுக்க 2,10,00,000. ஸோ டோட்டலா 184,28,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 210,55,00,000. நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. சூப்பரான கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்குங்க. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 58,00,000, உலகம் முழுக்க 71,00,000, 30,75,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா. ஸோ அப்புறம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 14 கேரளால 85,00,000, உலகம் முழுக்க 1,07,00,000. ஸோ டோட்டலா 15,20,00,000 கேரளாலையும், 19,42,00,000 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. படக்கலமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். டே 15 கேரளால 62,00,000, உலகம் முழுக்க 65,00,000. டோட்டலா இந்த படம் வந்து 12,61,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. தொடரும் 28வது நாள் வசூல். கேரளால 65,00,000, உலகம் முழுக்க 1,04,00,000, 230 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுக்க. கேரளால மட்டுமே 114 கோடி கிட்ட இந்த படம், 114,69,00,000. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி 22வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 86,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,00,000, ஓவர்சீஸ்ல 10,00,000, உலகம் முழுக்க 1,08,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 22வது நாள். டோட்டலா 54,88,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,09,00,000, ஓவர்சீஸ்ல 14,69,00,000, உலகம் முழுக்க 76,66,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க 22 நாள்ல. இன்னமும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 11 அப்படிங்கிற படம், இந்த படம் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 25,00,000, உலகம் முழுக்க 28,00,000. தமிழ்நாட்டில் 1,50 கோடி, உலகம் முழுக்க 2,36,00,000. இன்னும் ஒரு 20,000 30,00,000 இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் இவன் பண்ணுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு நல்ல பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கு. மாமன் 7வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 2,01,00,000, உலகம் முழுக்க 2,21,00,000. டோட்டலா 17,21,00,000 தமிழ்நாட்டிலையும், 19,63,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு நேத்துமே. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 1,17,00,000, உலகம் முழுக்க 1,53,00,000.
ஸோ டோட்டலா 14 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க 18 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவலுமே நல்ல வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ஏஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா போய்கிட்டு இருக்க படமா இருந்தாலுமே அதுக்கு ஷோஸ் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கம்மியாகி இந்த பெரிய ஸ்டாரோட படத்துக்கு தான் மோஸ்ட்லி ஸ்கிரீன்ஸ் ஷோஸ் எல்லாம் ஆட் ஆகும். அந்த படத்துக்கு தான் ஆப்வியஸ்லி அந்த டாப் 1ல வரும் கலெக்ஷன். ஆனா மாமனுக்கு கீழே தான் இருக்கு, அண்டர் பெர்ஃபார்மிங் தான் இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப நான் பார்த்த வரையும் சொல்றேன், ஒரு 4 மணி வரையும் அண்டர் பெர்ஃபார்மிங்ல தான் இருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன்லாம் ஏஸ் எடுக்கல. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. ரொம்ப நாளா இந்த படம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கு முன்னாடியே பாட்டுலாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளா இது கிடப்புல கிடந்தா ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா வசூல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா மாமன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது இடத்துல தான் ஏஸ் இருக்கு, 3வது டிடி நெக்ஸ்ட் லெவல், 4வது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எப்படி ஃபுல் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இருந்தாலும் ஏஸ் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஏன் யோகி பாபு அவர்களுக்கு ஏஸ் மட்டும் கிடையாது, அவர் கதாநாயகனா நடிச்ச ஒரு படம் வேற இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியுது இப்படி ஒரு படம் வரப்போதா அப்படிங்கிறது, வந்திருக்கு அப்படிங்கிறதே. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வேற வேற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் லிலோ அண்ட் ஸ்டிச். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான படம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா பூல் சுக் மாஃப் அப்படின்னு ராஜ்குமார் ராவ் அவர்களோட நடிப்புல வந்திருக்க படம். இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, கரண் சர்மா அவர்களோட டைரக்ஷன்ல. கப் காப்பி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். ரொமான்சம் இருக்குல்ல, நம்ம மலையாள படம், ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பெரிய கலெக்ஷன் ஆச்சு, அந்த படத்தோட ரீமேக் இது. ஸோ கப் காப்பி அப்படிங்கிறது ஹாரர் காமெடி. அப்புறம் தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா ஒக்க பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு படமும் வைபவம் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளம்ல நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமா ஆசாதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் இருக்கு. நரிவேட்டா டொவினோ தாமஸ் அப்புறம் சேரன்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவுமே தமிழ்ல கூட வருது. அப்புறம் டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம், இந்த படமும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக கடவனா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வேம்பு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மையல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு படம், இதுதான் யோகி பாபு கதாநாயகனா நடிச்சிருக்க படம். யோகி பாபு, பூமிகா, கே எஸ் ரவிக்குமார்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் டாப் 5 இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸ் 2023 இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாவா தாங்க இதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 715 கோடியே 63 லட்சம் வந்து இந்தியாவில மட்டும் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சங்கராந்திக்கு வஸ்துனம் 219 கோடியே 84 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்துல இருக்கிற படம் ரெய்டு 2 184 கோடியே 28 லட்சம் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி 184 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் கேம் சேஞ்சர் 151 கோடியே 63 லட்சம். பார்ப்போம் இந்த லிஸ்ட் இன்னொரு சில மாசம் கழிச்சு எப்படி மாறப்போகுது. இந்த 5 படங்கள்ல ஏதாவது ஒரு படம் இதுல இருக்குதா இல்ல இல்லாம போகுதா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாவா இருக்கும். அதை தாண்டி எந்த படம் வரப்போகுது, அதை தாண்டி வரப்போதா இல்ல மீதி இடத்த ரீப்ளேஸ் பண்ண போதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.